இங்க ஒரு லேடி உட்காந்துருக்காங்க. அவங்க பக்கத்துல இன்னொரு ஆள் வந்து உட்கார்றாரு. அதுக்கப்புறமா அந்த லேடியோட பொண்ணு கிட்ட போயிட்டு இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஆனா அந்த லேடி ஐஸ்கிரீமை வாங்கி கீழே போட்டுட்டு அவங்க பொண்ணை வேகமா கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போற அவசரத்துல அவங்களோட போனை அங்கேயே மறந்து வச்சுட்டு போயிடுறாங்க. அடுத்ததான் இவங்க வீட்டுல இருக்கும்போது அவங்க பார்க்ல பார்த்த அதே ஆள் வந்து அவங்க டோருக்கு முன்னாடி நிக்கிறான். அவன் வந்து நின்னுட்டு கதவை தர அப்படின்னு சொல்லி கேட்கறான். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க போனை வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அது கொடுக்க தான் வரேன், தயவு செஞ்சு கதவு தரங்கன்னு சொல்றான். அவங்களுமே நீ அங்கேயே வச்சுட்டு போயிட்டு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா அவன் அதெல்லாம் கேட்காம நான் டாய்லெட் போகணும், தயவு செஞ்சு கதவு தரங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று திறந்துகிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவன் நிறைய சாவிங்களை வச்சிருப்பான். அதை ஒன்னொன்னா போட்டு ட்ரை பண்ணி பார்க்கறான். ஒரு வழியா கதவையும் திறந்துட்டான். இவன் உள்ள வர தெரிஞ்சோடனே அந்த பொண்ணு பாட்டில் வச்சுட்டு ரெடியா உட்காந்துருக்கா அவன் அடிக்கிறதுக்கு. அப்பதான் இந்த லேடியோட பொண்ணு ரூம்குள்ள இருந்து வந்துட்டு அப்பா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்றா. இப்போதான் எல்லாமே தெரிய வருது. இந்த லேடி ஒரு மெமரி லாஸ் பேஷண்ட். அவங்களோட ஹஸ்பண்டே இவங்களுக்கு அடையாளம் தெரியாம போயிடுச்சு. அதனால தான் யாரோ வீட்டுக்குள்ள வராங்க அப்படின்ட்டு பாட்டில் எல்லாம் எடுத்து கையில வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அது மாதிரி தான் ஒரு நாள் இந்த லேடி வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. கண்ணை திறந்து பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க பொண்ணையே உங்களுக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.